என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவர் மாணிக்கமே வாழ்ந்துருக்காரு. கனி அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. கதை ஒன்லைனாக பார்க்கும்போது நல்ல கதை தான் அது. யாருக்கு ஒரு விஷயம் உண்மையாக போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் சேரணும். போய் இது பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்க மண்ணை சுரண்டக்கூடாது, அடுத்தவங்க மனத்தை சுரண்டக்கூடாது. இந்த மாதிரி மெசேஜ் தான் அதில் கன்வே ஆகுது. எல்லா ஆர்டிஸ்ட்னாலும் நடிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்டும் திரைக்கதையும் சீன்ஸும் இசை இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா, வசனம் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்லாம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து முழு வெற்றியான படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் திருமாணிக்கம் படம் சூப்பராக இருக்குது சார். படம் அருமையான கதை, நல்ல கதை இருக்குது. உள்ளே போய் படத்தை உட்காரதுலேருந்து இண்டு வரைக்கும் அருமையான விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஒரு மனுஷத்தன்மையை காட்டிக்கிட்டே இருக்கார். எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் மனுஷனாக இருங்க, கஷ்டம் வந்தாலும் மனுஷனாக இருங்க, மாறாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அழகாக சொல்லியிருக்காங்க. சமுத்திரக்கனினாவே கொஞ்சம் நல்லா இருக்கும் படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்க வந்தது. எதிர்பார்த்த அளவை விட கதை சூப்பர் கதை, அருமையாக இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்துக்கப்போ இந்த பாரதி ராஜா இருக்காங்க, நாசர் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த அழகாக ஒரு சொல்கிறாங்க, விஷயத்த மெசேஜ் சொல்கிறாங்க. நல்ல படம், நல்ல கதை. மூவி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஃபேமிலி மட்டும் என்ன எல்லாரும் பார்க்கணும். ஒரு நல்ல கருத்தாக எடுத்திருக்காரு அவர். அது எல்லாரும் பார்த்து அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். சமுதாயம் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி படத்தெல்லாம் அவர் வந்து பிஸ்னஸாலாம் எடுத்த மாதிரி தெரியல. ஒரு நல்ல மெசேஜை சொன்ன ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காரு அவர். அது எல்லாரும் ஒரு கை கோர்த்து அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க அவருக்கு உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்தம் இயல்பு, அதுனா சமுத்திரக்கனி சார்னா இயல்பு யதார்த்தம். இதுதான் என்ன குட்டி பண்ணுங்க எல்லாருமே சார். யாருமே நம்ம பாரதி ராஜா சார்லாம் சொல்ல இந்த வயசுலேயும் அவ்வளோ உணர்ந்து டப்பிங் இல்லாமல் பேசி, அதெல்லாம் பெரிய விஷயங்க சார். அவங்கள பற்றிலாம் பேசுகிறதுலாம் எதுவும் இல்லை. ரொம்ப சாங் வந்து அந்த கதைக்கேற்ற அந்த பொம்மக்கா சாங் நல்லா இருந்துச்சு. அந்த காட்சி அமைப்பு, அது என்ன சொல்கிறது, கேமரா இதெல்லாம் அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அதில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேயோடு இதில் நச்சுன்னு அந்த கோர்வை கரெக்டாக இருக்குங்க சார். அதில் கொஞ்சம் பிசிறு தட்டி இருக்கும். அவரது ஏதோ ஒரு படம் 1-2 பார்த்தேன், என் ஃப்ரெண்டுக்காக பார்த்தேன். ஆனால் அந்த திருத்தம் எல்லாமே இதில் கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. எதுவுமே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே பார்க்க வேண்டிய சீன் தான். அதுக்காக அவர் இன்னும் ஊக்குவிச்சு இந்த மாதிரி படங்கள்லாம் யாரோ தான் எடுப்பாங்க. எல்லாருமே கமர்ஷியல் போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகக்கூடாது இப்படிலாம் தான் எடுப்பாங்க. இவர் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஒரு இது சொல்லணுங்கிற ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காரு. அந்த ஆத்மார்த்தம் ஜெயிக்கும். அவர் இன்னும் இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய செய்யணும். அதில் கொஞ்சமாவது உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் எடுத்து நல்லா இருக்கணும். எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. அதில் நானும் சின்னதாக நடிச்சிருக்கேன், அதுக்குன்னு இல்லை. படம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நடித்தேன் அப்படின்றதுக்காக இல்லை. பாரதி ராஜா சார் பண்ணியிருக்காரு, நாசர் சார் பண்ணியிருக்காரு, அதை விட சமுத்திரக்கனி சார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து அனுன்யா பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2 குழந்தைங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் கருணாகரன், நிறைய ஆக்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய படம் இது. கண்டிப்பாக நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். இது நல்லாயிருக்கு. அதை விட டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் எங்கள் சார் வந்து ஜெயிச்சிட்டார் இந்த படத்தில் வந்து. அப்புறம் கேமராமேன் சார் சுகுமாரன் சார் செமையாக பண்ணியிருக்காரு. அப்படியே இயற்கைக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கோம் நாங்கள்லாம் வந்து. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே நடித்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. படம் நல்லா குடும்பமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் பார்த்த படத்துலேயே மன நிறைவாக போகிறது இந்த ஒரு படம் தான். அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் நேர்மையாக இருக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாதிரி இந்த ஒரு படம் எடுத்துக்காட்டாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. நாசர் சார் நடித்ததும் பாரதி ராஜா சார் நடித்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எல்லா படத்தையும் விடவும் இந்த படம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு படத்தில் கோமாளி மாதிரி ஆடுறது, பாடுறது, குத்துறது, வெட்டுறது, அதெல்லாம் விட குடும்பமாக நம்ம ஃபேமிலியாக இருந்து நல்லா பார்க்கலாம் அந்த படத்தை. அண்ணன் தம்பி எல்லா அப்பா தாய் தாப்பா எல்லாரு கூட இருந்து நல்லா பார்க்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லைப்பா, நல்லா இருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அந்த படம். நான் மிஸ்டர் மாணிக்கம் சமுத்திரக்கனி என்ன பண்ணாங்க படம்னாவே அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிடுவார். அவர் அப்பா ரோலில் பாசிட்டிவாக பேசப்படுவார். அப்பா ரோல் இந்த மாதிரிலாம் இந்த சமூகத்துக்கு மெசேஜ் சொல்கிற ரோலில் தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். அதே மாதிரி நல்ல படம் தான், அது சந்தேகம் கிடையாது.
அவர் பாசிட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு, நல்ல படம் தான் அது. மியூசிக் எல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, கொஞ்சம் சத்தமாக இருக்குது, இறைச்சலாக இருக்குது. அதெல்லாம் அதை கொஞ்சம் சென்சிட்டிவாக கொஞ்சம் ப்ளே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுதான் எனக்கு ஒரு குறையாக தெரிஞ்சது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு வந்தேன். அதுவும் எனக்கு அப்புறம் சமுத்திரக்கனி சார் படம் பிடிக்கும். நந்தா பெரியசா முன்னாடி பார்த்துருக்கேன். சரி இதில் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா இந்த காலத்துக்கு தக்கன நியாயமாக சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அதை விடவே நல்லா இருந்தது. முன்னாடியை விடவே இதில் இன்னும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் திருத்தமாக பண்ணியிருக்காரு, போர் அடிக்காமல் போச்சு. எல்லா படமும் நல்லா தான் இருக்கும், எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் அதுக்குள்ளே இருக்கனால இது எல்லாருமே பார்க்கலாம், சின்னவங்க முதற்கொண்டு. இதில் எந்த ஒரு பேட் இதே இருக்காது. ஒரு சிகரெட்டா ட்ரிங்க்ஸா அதெல்லாம் எதுவுமே காட்டியிருக்க மாட்டாங்க. அதான் முக்கியம். எல்லாருமே ரசித்து கண்டிப்பாக பார்க்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க முதல் வயசானவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் முதல்ல யூத் ஆனவங்களுக்கு இது மெசேஜாக இருக்கும். பொய் பேசக்கூடாது, யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம நேர்மையாக இருந்தால் இயற்கையே நல்லது செய்யும்ல. கடவுள் நமக்கு நல்லதே பண்ணுவார் கண்டிப்பாக. உண்மையாக இருந்தால் நல்லது தான் நடக்கும். உண்மை அதுதான். சரிங்களா? என்ன நேர்மையாக இருக்கணும். ஏதாவது ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை எடுத்து உரிமை உள்ளவங்ககிட்ட ஒப்படைச்சா அது ரொம்ப அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. குடும்பத்தோடு பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். ஆமாம், ஆனால் உங்களை போல இருக்கவங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம்தான். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில்.